ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபன் பிளாக் 36. மக்களே, மீண்டும் உங்களோட வீடியோவில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதே போல் நான் இங்கே நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். அதுபோல் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லினா, கோபிச்செட்டிப்பாளையத்தில், அதாவது நம்ம கோபியில் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பொருட்காட்சி மாதிரி போட்டிருக்காங்க மக்களே. அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நானும் என் ஃபேமிலி, என் பொண்ணு, என் ஒய்ஃப் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கோம். நான் இனி அங்கே போய்ட்டு உங்களுக்காக கண்டிப்பாக பண்ணுறேன், ஓகேங்களா? அங்கே போய்ட்டு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாரும். ஹலோ மக்களே, எக்ஸிபிஷனுக்கு எப்படியோ வந்து சேர்ந்தாச்சுங்க. ஒரு வழியாக வந்தது கலர் கலராக லைட்டெல்லாம் பார்த்துட்டு என் பொண்ணு ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் அங்கேருந்த பாட்டுக்கு அதே மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு சைடில் பார்த்தா பெரிய பேனரில் காட்டு பசங்களோட ஃபோட்டோவை போட்டு ஒரே அலப்பறை தாங்க. அப்புறம் முன்னாடி போய் பார்த்து நின்று பார்த்தா ஜோக்கரை கையை காட்டிக்கிட்டு பார்த்துட்டு என் பொண்ணு அதை பார்த்து கை காட்டி சிரிச்சிட்டு இருந்தா. அப்படியே டிக்கெட் வாங்க இடத்துல போயிட்டு பெரிய குரிலா ஒன்று நிற்க வச்சு அதையும் நெஞ்சை தட்டி நின்று இருந்தேங்க. பாவம் அதுக்கு வழி தாங்க முடியாமல் நின்றுருக்கோம். போயிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே அப்படியே சரசரன்னு உள்ளே போய்கிட்டே அப்படியே போயிட்டு இருந்தோம். பார்த்தா முன்னாடியே தாஜ்மஹாலுங்க. என் பொண்டாட்டி ஆல்ரெடி தாஜ்மஹால் கூட்டிகிட்டு போக நச்சு பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி தாஜ்மஹால் தான் போக முடியல, இங்கே ஒரு செல்ஃபியாக எடுத்தோல அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுக்க, அதே போல் அப்படியே உள்ளே போனால் அங்கே போய் செல்ஃபி எடுக்கிறதுக்காகவே ஒரு ஃபோட்டோவை போட்டு வச்சுருக்காங்க. அதுலேயும் ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு அங்கேயே பையில் போனால் என்னோடய ஃபோட்டோ யாரோ போட்டு வச்சுருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி அங்கேருந்து காட்டு பசங்களை பார்க்கலான்னு உள்ளே போனால் அங்கே ஒரே காட்டு பசங்களோட அட்டகாசம் தாங்க முடியலைங்க. அந்த காட்டு பசங்களோட அலப்பறையெல்லாம் பார்த்து நானும் என் பொண்டாட்டியும் பயந்தோமோ இல்லையோ, என் பொண்ணு பயந்து அலறி போயிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அங்கே செட்டிங் போட்டான் பாருங்க, அவனை பிடிக்கணுங்க. ஃபஸ்ட்டு டைனாசரை போட்டுக்கிட்டு அங்கே டைனாசர் பதிலாக யானை சவுண்டு விட்டான் பாருங்க, அங்கே நிற்கிறாங்க அவன். அங்கேருந்து டைனாசரை எல்லாம் தாண்டி போய் எருமைக்கிட்ட பேச்சுவாக்கு கொடுத்துட்டு தொட்டுப்பார் இதெல்லாம் ஒரு பொம்மை அப்படின்னு என் பொண்ணுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தால் அங்கே ஒரு யானை. ஏன்னா யானையை நீங்கள் அங்கே தானடா வச்சுருக்கணும், அதை விட்டுட்டு இங்கே வச்சுருக்கீங்க டைனாசர்கிட்ட. யானையை டைனாசராக மாற்றி வச்சுருக்கீங்கடா. அப்படியே போய் முதலையட்டில் ஒரு சலாமை போட்டு அங்கே இருந்து காட்டு பசங்களோட அட்டகாசத்தில் தாண்டி முடிச்சு அப்படியே வெளியே வந்தால் கடை வீதிக்கு வந்தாச்சுங்க. இது நம்ம கடை வீதியை பார்த்தது என் பொண்டாட்டிக்கு மூஞ்சியில் 1000 வாட்ஸ் பல்பு எரிய. சரி வா முன்னாடி போகலாம் அப்படின்னா முன்னாடி போயிட்டுருக்க. திரும்பி பார்த்தா ஆளக்கானவன் கடையை பார்த்துட்டே வேடிக்கை பார்த்துட்டு நின்றுருந்தேன். என் பொண்டாட்டி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக வரும்போது வாங்கிக்கலான்னு. அதுக்கு மேலே என் பொண்ணும் பொம்மையெல்லாம் வாங்கி கொடுடாடா அப்படின்னு சொல்லி நச்சு பண்ண, நானும் போகும்போது வாங்கிக்கலான்னு என் பொண்டாட்டிகிட்ட சொன்னேன். அதே டைலாக் என் பொண்ணுக்கிட்ட சொல்ல அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனால் நான் காட்டு வாங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்காக்கா கூட காணங்க. சும்மா ராட்டியத்தை சுத்த விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே நிற்க வச்சு கிடந்துச்சு. அப்புறம் பார்த்தாங்க சின்ன குழந்தைங்களாங்க 2-3 பேர் வண்டியில் ஓடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ள சரி ஏதாவது சாப்பிட்றக்காவது இருக்கான்னு பார்க்கலான்னு அப்படியே மொல்லமாக நடந்து போயிட்டு இருந்தோங்க. அங்கே பார்த்தா பேய் வீடெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆள் இல்லாத கடைக்கு யாருக்குடா தீயாத்துறீங்க அப்படிங்கிற கதையாக தாங்க போச்சு. அப்படியே போயிட்டு ரெகுலராக வாங்குற அப்பளத்தையும் பானிபூரி வாங்கி சாப்பிட்டு என் பொண்ணு காரில் உட்காரேன்னு சொல்லி ஆசைப்பட்டா. அதில் ஏறி உட்கார வச்சு சுத்த விட்டா என் பொண்ணு பாதியிலேயே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்களேன், இப்போ அழுவா பாருங்க. சுற்று 4 சுற்று. சரி 2 ரவுண்டுக்கு மேலே அமைதியாக இருந்தா, 3ஆவது ரவுண்டுக்கு மேலே அழுகுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. ஓ போச்சுடா, கொடுத்த காசு வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு சொல்லி பரவாயில்லன்னு சொல்லி நானும் இறக்கி விட சொல்ல அவளும் இறக்கி விட்டுட்டாங்க. சரி இப்போ எப்படியாவது சமாதானப்படுத்தியாகுமே சொல்லி ஆசையாக கேட்டால் வாட்ச் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. ஒரே சிரிப்பு தாங்க என் பிள்ளை மூஞ்சியில். என் பொண்ணு செம குஷி ஆகிட்டாங்க. அப்படியே உள்ளே போயிட்டானே. அந்த 10 ரூபா 20 ரூபா பொருள்லாம் வந்துருச்சு. அதில் உள்ளே பூண்டாங்க என் ஒய்ஃபு. உள்ளே பூந்துட்டு ஒரே வாங்கணும்னு சொல்லி சரி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டு இருந்தா. இன்னொரு கடைக்குள்ளே பூந்துட்டாங்க. அங்கே போயிட்டு சரி அங்கேயும் வாங்குங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தா. என்னதான் வாங்கினாங்கன்னு பார்த்தா என் பொண்ணுக்கு சமையல் செட்டு வாங்கியிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 எடுத்து வச்சுட்டு எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்து என்னையும் செலக்ட் பண்ண சொல்லி அதையும் சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் ஓகே ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் இதுக்கு மேலே சரிபட்டு வராதுன்னு சொல்லி பிடிச்சாண்டா ஓட்டம் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வெளியில் வந்துட்டு அப்படியே பார்க்கிங்கில் நின்று வண்டி எங்கடா நிறுத்தணும்னு காணாமல் தொலாவிட்டு இருக்கும்போது இந்த கொரில்லா மாமாவுக்கு டாட்டா பாபாய்னு ஒரு பாய் சொன்ன அப்புறம் எதை வேணால் மன்னிப்பண்டா. ஆனால் அந்த டைனாசருக்கு யானை சொண்டு விட்டிங்களே அதை மட்டும் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு குட் பாய் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருந்தோங்க.